சென்னையில் செம்மொழி பூங்காவில் நடைபெறும் 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். சென்னையில் 4வது மலர் கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இன்று தொடங்கி 18ஆம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி நடைபெறும் என்று ஏற்கனவே தோட்டக்கலைத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 8 ஏக்கர் பரப்பளவில் சென்னை செம்மொழி பூங்காவில் 700 வகையான தாவரங்கள், பல அரிய வகை மரங்கள் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில ஊட்டியில் இருப்பது போலவே சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஊட்டி வரை சென்று மலர் கண்காட்சிகளை பார்க்க இயலாதவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் என்று தோட்டக்கலைத்துறை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஊட்டியில் இருக்கக்கூடிய பிரபல தாவரவியல் பூங்காவை போலவே இதனை வடிவமைக்க வேண்டும் என்று தோட்டக்கலைத்துறை அதற்கான அறிவுரை எல்லாம் வழங்கி இந்த செம்மொழி பூங்காவில் தற்போது இந்த 4வது மலர் கண்காட்சி தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூலமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மலர் கண்காட்சியை பொறுத்தவரை 800 வகையான செடிகள் வளர்க்கப்பட்டு இந்த மலர் கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக பல்வேறு அரிய வகை மலர்கள் எல்லாம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கோவை, ஊட்டி, கிருஷ்ணகிரி, ஒசூர், கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மலர்கள் வரவைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அரிய வகை மலர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு மலர்கள் ஆப்பிரிக்கா சாமந்தி, கிரீம் டெல்பினியம், அதே போன்று பிக்கோனியா, காஸ்மோஸ், கைலேடியா, சால்வியா, பிளாக்ஸ், மடகாஸ்கர், ஆல்மண்ட், சங்குப்பூ போன்ற பல்வேறு மலர்களுடன் நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ரோஜா, அதே போன்று லில்லி, சாமந்தி போன்ற பல்வேறு மலர்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. 50 வகையான மலர்கள், 30 லட்சம் மலர் தொட்டிகள் தற்போது இந்த பூங்காவில் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த மலர் கண்காட்சியை பல்வேறு வகைகளாக குறிப்பாக பறவைகள் வடிவிலும் செல்ல பிராணிகள் வடிவங்களிலும் அலங்கார வளைவுகள், செடிகளினுடைய தோற்றங்கள் போன்றவை எல்லாம் அமைக்கப்பட்டிருப்பதாக தோட்டக்கலைத்துறை தெரிவித்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மலர் கண்காட்சியை சென்னையில் நடத்தி வரக்கூடிய தோட்டக்கலைத்துறை இந்த ஆண்டு இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதிக அளவு பொதுமக்கள் இதனை கண்டுகளிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றது. இன்று தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த மலர் கண்காட்சி தினசரி காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு கடந்த ஆண்டை போலவே கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் சிறியவர்களுக்கு 700 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட இருக்கிறது. வீடியோ, போட்டோ, கேமரா போன்றவை கொண்டு செல்வதற்கு கட்டணமாக 500 ரூபாய் வசூலிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மலர் கண்காட்சியை கடந்த ஆண்டு லட்சக்கணக்கானோர் பார்த்து ரசித்தது போலவே இந்த ஆண்டு கூடுதலாகவே பொதுமக்கள் வருகை தந்து இதனை ரசிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தோட்டக்கலைத்துறை தெரிவித்திருக்கிறது. அதற்காக இந்த மலர் கண்காட்சி 4வது மலர் கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து அவர் நேரடியாக பார்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.